ஸோ ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ்ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ நான் போல் கேட்டிருந்தேன், நீங்கள் போல் பண்ணியிருந்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த போன வீடியோ எதில் நான் 10th and 12th விட்டு அப்புறம் கிராஜுவேஷன் லெவல் எஸ்எஸ்சி விட்டு பற்றி பேசியிருந்தேன். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ என்டிபிசி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ஆர்பி குரூப் டி எந்த எக்ஸாம் ப்ரிப்பேராக இருந்தாலும் சரி, இல்லை எஸ்எஸ்சி முக்கியமாக ஃபார் 10th பை சான்ஸ் நீங்கள் 10th முடிச்சுட்டு எஸ்எஸ்சி ஜிடி போகிறோன்னு ஐடியா இருந்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கோங்க, உங்களால் முடியும் இந்த ஓகே. ஏன்னா ஜிடி விட்டு எல்லா சிலபஸ் நான் இங்கே நடத்துவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் அது எல்லா டாப்பிக்கும் குரூப் டிலையும் இருக்குது, ரைட்டா. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகே. ஸோ நீங்கள் பல பேர் கேட்டிருந்ததுனால நம்ம கெமிஸ்ட்ரி விட்டு டாபிக் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இன்னிலேருந்து நம்ம குறைஞ்சது இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு கெமிஸ்ட்ரி டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ண பார்ப்போம், ஓகே. ஸோ நான் ஒன் ஷாட் பண்ணுவோமா, ஒன் டே ஒன் வீடியோ பண்ணுவோமான்னு கேட்டிருந்தேன். நீங்கள் பல பேர் ஒன் ஷாட் சூப்பராக, சாரி ஒன் டே ஒன் வீடியோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் ரிக்வஸ்ட்டில் நான் ஹவர் நீங்கள் ஒன் டே ஒன் வீடியோ சொன்னதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா என்னால் டீட்டெயிலாக எல்லா கான்செப்ட்டும் சொல்ல முடியும். அதே நீங்கள் ஒன் ஷார்ட்டாக சொல்லியிருந்தீங்கன்னா நான் டக்குன்னு முடிக்க ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால தான் இது ஒன் ஷார்ட் வீடியோ இல்லை, இது நம்ம பார்ட் 1 பார்ட் 2ன்னு பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ இனிமேல் டெய்லி இந்த கரெக்ட்லி நான் 7 மணிக்கெலாம் இந்த வீடியோ உங்கள் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ மறக்காமல் கெமிஸ்ட்ரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஓகே. ஸோ இந்த டாப்பிக்கை பார்த்தா எங்களுக்கு எத்தனை மார்க் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு 2 to 5 மார்க் நீங்கள் எந்த எக்ஸாமில் இருந்தாலும் சரியா. ஸோ உங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து கிடைக்கும். ஸோ விதவுட் வேஸ்டிங் த டைம், ஸோ ஐ கெஸ் நீங்கள் எல்லோரும் பென் பென்சில் பேப்பரோட ரெடியாக உட்காந்துருப்பீங்க. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஸோ ஐ கெஸ் எல்லோரும் பென் பென்சில் பேப்பரோடு எடுத்துருக்கேன், ஓகே. இன்னொரு விஷயம், ஸோ முக்கியமாக யாராவது எஸ்எஸ்சி அந்த இது இப்போ புது அப்ளிகேஷன் வந்துருக்குல்ல, ஸோ நான் அதை பற்றி பேசினது யாரும் என்ன பார்க்கலன்னா அது ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா இப்போ என்டிபிசி எக்ஸாம் கிராஜுவேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இது வரும் அண்டர் கிராஜுவேட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு எஸ்எஸ்சி விட் எக்ஸாம் ஃபுல்லாக நிறைய இருக்குது எஸ்எஸ்சி விட் எக்ஸாம். ஸோ அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. ஸோ ஐ கெஸ் நீங்கள் இந்நேரம் பென் பென்சில் பேப்பர் எதாக இருந்தாலும் கையில் எடுத்து ரெடியாக உட்காந்துருப்பீங்க. ஸோ நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த டாபிக் ஆரம்பிக்கலாம், சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் கொஞ்சம் போரிங்காக இருக்கும், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். மேட்டர்னா என்ன? ஸோ மேட்டர்னா எனிதிங். ஸோ நான் இங்கே கொஞ்சம் ஏதாவது ஸ்பெல்லிங் தப்பாக இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே. எனிதிங் விச் ஆக்குபை ஸ்பேஸ், ஏதாவது நார்மலான சாமான் இது ஸ்பேஸை ஆக்குபை ஸ்பேஸ், ஓகே. ஏதாவது ஒரு சாமான் உங்கள்கிட்ட இடத்த கவர் பண்ணுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடி என்கிட்ட நோட் புக் இருக்குது, ஓகே. ஸோ நோட் புக் ஒரு ஃபிசிக்கல் தானே, அது நான் ஒரு இடத்துல வச்சுன்னா அது என்கிட்ட ஒரு ஸ்பேஸை கவர் பண்ணுதா, ஆமாவா இல்லையா? கரெக்டு, ரைட்டாக ஸ்பேஸை கவர் பண்ணுது. அதை தான் நம்ம மேட்டர்னு சொல்கிறோம். ஸோ பை சான்ஸ் இப்போ மேட்டர்னால் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு ஃபீலிங்கை சொல்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு கோவமாக வருது. இப்போ கோவம்லாம் ஏதாவது ஒரு மேட்டர் ஆகும். கோவத்துக்கு ஏதாவது வெயிட் இருக்கா, ஏதாவது சைஸ் இருக்கா? இல்லை. ஆனால் இப்போ என் முன்னாடி இருக்க நோட் புக்கு ஒரு வெயிட் இருக்குது, சைஸ் இருக்குது. அது ஒரு இடத்துல வச்சேன்னா அது சாலிட் ஷேப்பில் இருக்குது. அது ஒரு இடத்துல வச்சேன்னா எனக்கு அந்த இடத்த ஒரு ஸ்பேஸை இது ஆக்குபை பண்ணுது, ரைட்டா. ஸோ அதுதான் மேட்டர், ஓகே. ஸோ இப்போ மேட்டர் குறைஞ்சது 5 வகை இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு டைப்பாக மேட்டர் என்னன்னு பார்ப்போம், ஓகே. ஸோ கம்மிங் டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ மொத்தமாக நான் இங்கே 5 மேட்டர் இருக்குதுன்னு சொன்னேன், ரைட்டா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம 3 பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ், ஓகே. ஸோ சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ சாலிட்னா என்ன? ஸோ சாலிட்னா ஒரு எதுக்கு ஃபிக்ஸ் ஷேப் இருக்கும், ஓகே. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ஃபிக்ஸ்டு ஷேப். ஸோ ஆப்ஜெக்ட் இப்போ நான் சாலிடுன்னு சொல்கிறேன்னா என் நோட் புக்கே நான் எக்ஸாம்பிள் எடுத்துப்பேன். ஏன்னா இது நான் என்னால் கையில் பிடிக்க முடியுது, இதுக்கு ஒரு ஷேப் இருக்குது, சரி, ஓகே. ஸோ இது ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப்பாக இருக்குது. இதை நான் அமுக்குனாலும் அது அதே மாதிரி தான் இருக்க போகுது, ரைட்டா. அமுக்குனா ஷேப் மாறும், ஆனால் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இருக்கும், ரைட்டா. ஆனால் லிக்விடுக்கு ஏதாவது ஷேப் இருக்கா? இல்லை, நோ ஷேப். ஏன்னா லிக்விட் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என் முன்னாடி தான் வாட்டர் பாட்டில் இருக்குது, ஓகே. வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என் வாட்டர் பாட்டில்னு வச்சுக்கோங்க. நான் என்ன செம்பு வருகிறேன், ஓகே. ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில்னே வச்சுக்கோங்க நீங்கள், ஓகே. இப்போ இதுக்குள்ளே தண்ணி இருக்குது. ஸோ தண்ணி என்ன, இந்த பாட்டிலுக்கு ஈக்குவலான சைஸ் எப்படி அந்த பாட்டில் இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு அந்த இது மாற்றிக்கிறோமா தண்ணி. ஸோ நம்ம எந்த ஸ்ட்ரக்சரில் எந்த இதில் தண்ணி வைக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ட்ரம்மில் வைக்கிறேன். ட்ரம்மில் வைக்கிறதுக்கும் பாட்டிலில் வைக்கிறதுக்கும் தண்ணி விட்டு ஷேப் வித்தியாசப்படும், ரைட்டா. ஸோ லிக்விடுக்கு நம்மளுக்கு ஷேப் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சேம் கேஸ்க்கும் கேஸ் ஹேவ் நோ ஷேப். ஸோ கேஸ்க்கு ஷேப் இருக்கா?
இல்லை. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருப்பாங்க. ஸோ சிலிண்டர் எவ்வளோ பெருசாக இருக்குதோ அதுக்குள்ளே ஆக்சிஜன் கேஸ் இருக்கும். ஸோ கேஸும் ஃப்ரீயாக இருக்கும். அதில் ஃபுல்லாக அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ இருக்கோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணும். ஆனால் தண்ணிக்கும் கேஸுக்கும் கொஞ்சம் ஷேப்பில் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1/2 லிட்டர் என்கிட்ட 1 லிட்டர் பாட்டில் இருக்குது. அதில் நான் 1/2 லிட்டர் தண்ணீர் வைப்பேன். ஸோ 1/2 லிட்டர் தண்ணீர் வைப்பேன்னா என்கிட்ட தண்ணி கீழே பேஸ்லேருந்து ஒரு ஹாஃப் வரைக்கும் தான் அந்த பாட்டிலில் பாதி வரைக்கும் வைப்போம். ஸோ அது என்னது ஹாஃப். ஓகே. ஆனால் அதே இது கேஸை நான் 1 லிட்டர் ஒரு கேஸை ஒரு பாட்டில் வைப்பேன். ஸோ கேஸ் என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வருமா இல்லை ஃபுல்லாகவே அந்த பாட்டிலில் கவர் பண்ணுமா? எல்லாருக்கும் தெரியும் பாட்டிலில் ஃபுல்லாக கவர் பண்ணும். ஸோ அது மூடி வரைக்கும் கேஸ் வரும். ஆனால் 1 லிட்டர் பாட்டிலில் நான் கேஸை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 லிட்டர் கேஸ்னே வச்சுக்கோங்க. அப்படி போட்டேன்னா அது ஃபுல் பாட்டில் விட்டு மூடி வரைக்கும் வரும். ஆனால் தண்ணி இப்போ நான் ஒரு லிட்டர் பாட்டிலுக்குள்ளே தண்ணி ஊற்றினேன்னா அது ஜஸ்ட் ஹாஃப்லேயே நின்றுடும். பாட்டிலில் மூடி வரைக்கும் அந்த தண்ணி வராது. ரைட்டா? ஸோ அதுக்கும் ஃபிக்ஸ் ஷேப் கிடையாது. ஓகேயா? ஸோ அடுத்தது நான் ஒரு விஷயம் இங்கே சொல்ல மறந்துட்டேன், அதை நான் இங்கே சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் நான். ஸோ என்னென்னா நார்மலாக இப்போ நான் ஒரு 2 விஷயத்த சொல்ல வரேன், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 2 பால் இருக்குது. ஓகேயா? 2 பால் இருக்குது. இது ஒரு பால், இது ஒரு பால். ஸோ 2க்கும் ஒரு கேப் இருக்கா? இதுதான் இன்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைனா இன்டர்னல் கேப்புன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்டர்னல் கேப் வச்சு தான் நான் ஒரு விஷயம் சொல்லணும், என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம இங்கே பேசிக்கின்றது சாலிட் லிக்விட் கேஸை பற்றி. ஸோ சாலிடுக்கு நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஃபிக்ஸட் ஷேப் இருக்கும். ரைட்டா? அதே சமயம் இது டைட்லி பேக்டாக இருக்கும். ஸோ டைட்லி பேக்டு எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதோட மாலிக்யூல்ஸ் டைட்லி பேக்டாக இருக்கும். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பால், இங்கே 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 ஒரு பால். ஸோ இந்த ஒரு 4 7 ஓகே 4 3 7 பால்ஸ் இருக்கா? எல்லாமே ஒட்டி இருக்குது. அதில் ஏதாவது கேப் இருக்கா? இல்லை, ரொம்ப கம்மியான கேப் இருக்குது. ஸோ சாலிடில் ரொம்ப கம்மியான கேப்ஸ் தான் இருக்கும். அதனால எல்லா மாலிக்யூலும் ஒட்டி நிற்கும், ஒன்றுக்கு ஒன்றா நிற்கும். ஆனால் லிக்விட் அப்படியா? இல்லை, லிக்விட் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஓகே. ஆனால் கேஸில் இப்போ நான் சாலிடுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்னா ஒட்டி இருக்கும்னா, அதே இது லிக்விடில் கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும். இந்த கேப் இவ்வளோ தூரம் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இதுதான் லிக்விடோட எக்ஸாம்பிள். ஸோ அதுங்களில் கேப் இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. அதே இது கேஸில் ரொம்ப ஃப்ரீலியாக இருக்கும். ஓகே. கேஸில் ரொம்ப ஃப்ரீலியாக இருக்கும்னா ஒரு மாலிக்யூல் இங்கே இருக்குன்னா இன்னொரு மாலிக்யூல் இங்கே இருக்கும், ரொம்ப தூரம் இருக்கும். ஸோ இதில் மாலிக்யூல் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா என்ன சேஞ்சஸ் நடக்கும்? ஸோ சாலிடில் மாலிக்யூல்ஸ்க்கு ஸ்பீட் இருக்காது, மீன்ஸ் அது ஒரு இடத்துலையே நின்றுருக்கும். ஓகே. ஸோ நோ மூமெண்ட், இதில் மூமெண்ட் இருக்காது. ஏன்னா இதுங்க எல்லாமே இந்த மாலிக்யூல்ஸ் டைட்லி பேக் ஆகிருக்கு. அதே இது லிக்விடில் மூமெண்ட் இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும். ரைட்டா? மூமெண்ட் இருக்கும், இஸ் பாசிபிள், பட் வெரி லெஸ். ஓகே. பாசிபிள் அப்புறம் லெஸ்ன்னு இங்கே எழுதுறேன், பார்த்துக்கோங்க, லெஸ். ஓகே. அதே இது கேஸோட மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்குமா? எஸ், கேஸோட மூமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஹை மூமெண்ட். ஓகே. மூமெண்ட் அதிகமாக இருக்கும். அதே இது லார்ஜாக இருக்கும், மூமெண்ட் அதிகமாக இருக்கும். புரிஞ்சா? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் கேஸ் அண்ட் லிக்விட், அப்புறம் சாலிட் லிக்விட் கேஸை பற்றி. ஓகே. ஸோ சாலிடுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபிக்ஸடு ஷேப் இருக்குது, லிக்விடுக்கு ஷேப்பே கிடையாது, கேஸுக்கும் ஷேப் கிடையாது. லிக்விட் எந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நீங்கள் அதை அடைக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு அது வந்துடும். அதே சமயம் கேஸ் எந்த ஆப்ஜெக்ட்குள்ளே அடைக்கிறீங்களோ அது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அடுத்தது சாலிட் மாலிக்யூல்ஸ் எல்லாமே ஒன்றா ஒட்டிக்கி நிற்கும். ஓகே. ஆனால் லிக்விடில் அது ஃப்ரீயாக இருக்கும். அதே இது கேஸில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மாலிக்யூலுக்கு எக்ஸாம்பிள் நான் சாலிடுக்கு இதை தந்தேன், லிக்விடுக்கு இதை தந்தேன், அப்புறம் கேஸ்க்கு இதை தந்தேன். ஓகே. ஐ கெஸ் இது உங்களுக்கு டவுட் இருக்காது. அப்புறம் மூமெண்ட்டை பற்றி. ஸோ இப்போ நான் பால்ஸை இப்போ 2-3 பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் ஒட்டி வைக்கிறேன். அதை நான் குலுங்கினாலும் எல்லாத்தையும் ஒரு சின்னோண்டு பாக்ஸ்குள்ளே ஃபுல்லாக பேக் பண்ணி அதை குலுக்கிறேன். அப்போ அந்த முதல்ல பாலில் மூமெண்ட் இருக்குமா? இருக்காது. இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் ஒரு 5 பால் வைக்கலாம். ஓகே. நான் 5 பால் வச்சுட்டேன், அப்புறம் அதை குலுக்கிறேன். ஸோ அந்த பாலில் மூமெண்ட் இருக்குமா? இருக்காது. இப்போ அதே மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, அதில் 5 பால் வைக்கிறேன். ஆனால் நான் இப்போ 5 பாலுக்கு பதிலாக நான் 3 பால் வைக்கிறேன். 3 பாலை வச்சு மூடி விட்டு குலுக்கிறேன். ஸோ அந்த பாலில் மூமெண்ட் இருக்குமா? இருக்கும். ரைட்டா? அதுதான் லிக்விட். இப்போ 5 பால் வைக்கிற பாக்ஸில் நான் வெறும் 2 பால் தான் வைக்கிறேன். அப்போ நான் அதை குலுக்கினேன்னா அந்த 2 பால்லையும் நிறைய மூமெண்ட் இருக்கும். அது எக்ஸாம்பிள் நம்ம கேஸோட. ஐ கெஸ் இது உங்களுக்கு இந்த 3 ஸ்டேட் புரிஞ்சுக்கும். ஸோ மொத்தம் மேட்டர்லாம் மொத்தம் 5 ஸ்டேட் இருக்குது, அதில் 3 ஸ்டேட் பார்த்தோம், சாலிட், லிக்விட், கேஸ்.
ஸோ இது முக்கியமாக இந்த சாலிட் லிக்விட் கேஸ் தான் முக்கியம். மிச்சம் 2 ஸ்டேட்டை நான் கொஞ்ச நேரத்தில் சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ இந்த மாதிரி மேட்டர்ஸ் இருக்குல்ல, அதில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் ஐஸ் பார்த்துருவீங்க. ஐஸ் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு ஐஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஐஸை நான் ஃபஸ்ட் மெல்ட் பண்ணுறேன். ஐஸை நான் மெல்ட் பண்ணேன்னா என்ன ஆகும், எனக்கு உருகுனுச்சுன்னா அது தண்ணியாக வரும். ரைட்டா, தண்ணியாக மாறினதை திருப்பி நான் இன்னும் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணேன்னா என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகும். எவாப்ரேட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு கேஸாக மாறிடும். புரிஞ்சா? இப்போ நான் ஒரு ஐஸை உருக்குனேன், லிக்விடாக மாறிடுச்சு, அதை இன்னும் ஹீட் பண்ணேன், அப்போ அது கேஸாக மாறிடுச்சு. ரைட்டா? எனி டவுட்? இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்காங்க நம்புகிறேன். இப்போ நான் என்கிட்ட இந்த கேஸ் இருக்குது. ரைட்டா, கேஸை நான் இப்போ கண்டென்ஸ் பண்ணுறேன். ஸோ கண்டென்ஸ் பண்ணுறேன்னா அதை கூல் பண்ணுறேன். கூல் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், கேஸை கூல் பண்ணேன்னா எனக்கு ஆகும், லிக்விட் ஆகும். அதே லிக்விடை நான் ஐஸ் மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஃப்ரீஸ் பண்ணேன்னா திருப்பி அது சாலிடாக மாறிடும். எனி டவுட்? ஸோ இந்த எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், அப்புறம் ஃப்ரீசிங், மெல்டிங், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? அடுத்தது முக்கியமாக இங்கே சப்ளிமேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை நான் என்னென்னு இப்போ கிளியராக சொல்கிறேன். ஸோ சப்ளிமேஷன், இந்த கொஷின் முக்கியமானது. ஏன்னா இந்த கொஷின் கேட்டிருக்கேன் ஆல்ரெடி எஸ்எஸ்சியில். சப்ளிமேஷன். ஓகே, சப்ளிமேஷன்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ சப்ளிமேஷன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாலிட்லேருந்து அதை லிக்விடாக சாலிட்லேருந்து நம்ம கேஸாக மாற்றுறோம். ஸோ சாலிடில் நம்ம கேஸை மாற்றுறோமா அப்படின்னா அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை சான்ஸ் நீங்கள் நேப்தலின் பால்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருவீங்க. நேப்தலின் பால் என்னென்னா நார்மலாக ஓடோனில் இல்லை வாஷ்ரூமில் யூஸ் பண்ணுவாங்க. இதை என்னென்னா இது ஒரு சின்னோண்டு பாலாக இருக்கும். அதை ஒரு இடத்துல வச்சுருவாங்க, மீன்ஸ் வாஷ்ரூமில் வச்சுருவாங்க. அங்கே இருக்க ஹீட்னால அந்த பால் மெல்ட் ஆரம்பிச்சிடும். மெல்ட் ஆனதுன்னு தண்ணியாக மாறது ஸ்ட்ரெயிட்டாக கேஸாக மாறிடும். ஸோ சப்ளிமேஷனுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அந்த நேப்தலின் பால்ஸ். நீங்கள் பை சான்ஸ் நீங்கள் வாஷ்ரூம்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஓகே, இல்லைன்னா நீங்கள் சோடியம் கூட எடுத்துக்கலாம். பை சான்ஸ் நீங்கள் சோடியம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோடியம் சாலிடில் இருக்கும். ரைட்டா, அந்த இதை நம்ம கேரசின் நம்மளுக்கு வைப்போம். ஏன்னா அது தண்ணியோட நல்லா ரியாக்ட் ஆகும் சோடியம். ரைட்டா, அதனால நம்ம கேரசின் கேனுக்குள்ளே அதை மூடி வைப்போம். பை சான்ஸ் அந்த சாலிடை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வெளியில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹீட் இல்லைனா ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு அது கேஸாக மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அது சோடியம் பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா. ஸோ சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் முக்கியமானது நம்மளுக்கு சப்ளிமேஷன் ப்ராசஸ். சப்ளிமேஷன் ப்ராசஸில் என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு சாலிட்லேருந்து நம்ம கேஸ்க்கு மாறிடுவோம். ஓகே, இதில் நடுவில் லிக்விட் ஸ்டேட் வராது, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சாலிட்லேருந்து கேஸ்க்கு போயிடுவோம். ஓகேயா? ஸோ ஐ கெஸ் சேஞ்ச் ஆஃப் மேட்டரில் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். அடுத்தது, ஸோ 2 நிமிஷம். ஃபர்ஸ்ட் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அஃபெக்டிங் வேப்பரைசேஷன். வேப்பரைசேஷன்னா என்ன? ஸோ வேப்பரைசேஷன்னா இந்த எண்ணெய் கட் பண்ணிக்குவேன். ஓகே, வேப்பரைசேஷன்னா என்னென்னா, இப்போ என்கிட்ட தண்ணி இருந்துச்சு. ரைட்டா, தண்ணி இருந்துச்சு, அதை நான் ஹீட் பண்ணேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் கட்டை, இதை நான் ஹீட் பண்ணுறேன். ஓகே, ஹீட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், இங்கேருந்து தண்ணி ஆவியாக இங்கே பறக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை தான் எவாப்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நான் இதை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் நெருப்பு. ஓகே, ஸோ நான் இப்போ கட்டையை எரித்து அந்த கேனை ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணேன்னா அந்த தண்ணி என்ன ஆகும், எவாப்ரேட் ஆகும். அதை தான் எவாப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் எவாப்ரேஷனை நம்மளுக்கு கூட ஏற்றும். ஸோ பை சான்ஸ் நம்ம டெம்பரேச்சர் ஏற்றுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே துணி துவைச்சிருப்பீங்க, இல்லை துணி துவைக்கலன்னா பார்த்துருப்பீங்க வாஷிங் மிஷினில் போட்டு. ஓகே, ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து, ஈரமான ட்ரெஸ் எடுத்து நீங்கள் போய் வெளியில் காய வைங்க வெயிலில். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த ப்ராசஸில் நம்ம அங்கே எதுவும் நெருப்பு வைக்கல, ஆனால் சன் நம்மளுக்கு ஹீட் அனுப்புது. அந்த ஹீட்னால அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகுது. அதனால அது எவாப்ரேஷன் ஆகுது, தண்ணி கேஸாக மாறிடுது. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா எவாப்ரேஷன் நடக்கும். ஓகே, அடுத்தது விண்டு ஸ்பீடு. ஸோ இப்போ உங்களுக்கு மேகம் மூலமாக இருக்குது. ஓகே, அங்கே வெயில் இல்லை அதிகமாக, ஆனால் அப்பயுமே சில பேர் போய் துணியை காய வைப்பாங்க. ஏன்னா அங்கே காற்று இருக்கும். ஸோ அந்த காற்று என்ன பண்ணுன்னா, அந்த காற்றுல இருக்க கொஞ்சம் சூடு நம்மளோட ட்ரெஸ்ஸை காய வைக்கும், அதே சமயம் அந்த தண்ணியை காய வச்சிடும். ஓகே, ஸோ ஹை விண்டு ஸ்பீடு இருந்தாலுமே எவாப்ரேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்தது சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ எல்லோரும் இப்போ உங்கள்கிட்ட ஹேண்ட் கர்ச்சிப் இருந்துச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிளாக நீங்களே இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட 2 ஹேண்ட் கர்ச்சிப் எடுத்துக்கோங்க. 2 ஹேண்ட் கர்ச்சிப் எடுத்தீங்களா, எடுத்து விட்டு 2யும் தண்ணிக்குள்ள நினைங்க. நினச்சாச்சா? இப்போ ஒன்றை சும்மா கையில் அப்படியே வச்சு புழிஞ்சு, 2மே லைட்டாக புழிஞ்சு விட்டு கையில் ஒரு இதை கையில் அமுக்கிக்கோங்க. இன்னதை விரித்து வச்சுருவேன். விரித்து வச்சுருங்க, வெயிலில் வச்சுருங்க 2யும். ஸோ வெயிலில் விரித்து ஒன்று வைங்க, அப்புறம் ஒன்று அமுக்கின மாதிரியே ஒன்று வச்சுருங்க.
இப்போ பாருங்கள் எது டக்குன்னு காயுதுன்னு. நீங்கள் கன்ஃபார்மாக பை சான்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நார்மலாக விரிச்சிருந்தது டக்குன்னு காயுது. ஆனால் எதை அமுக்கி வச்சிருந்தோமோ அது காயலை. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா என்ன சொல்லுதுன்னா, எப்போ நம்மளோட ஏரியா பெருசாக இருக்கோ அங்கே எவாப்ரேஷன் டக்குன்னு நடக்கும், ரைட்டா? ஆனால் அதே இது சர்ஃபேஸ் ஏரியா நம்மளோட சின்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ எவாப்ரேஷன் கம்மியாக தான் நடக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு அதிகமாக சர்ஃபேஸ் ஏரியா இருந்துச்சுன்னா அதிகமான எவாப்ரேஷன் நடக்கும். ஓகே, அடுத்தது ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹியூமிடிட்டினா நார்மலாக நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்க லிக்விடேஷன் சென்ஸ். ஸோ நார்மலாகவே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட காற்றுல கூட லைட்டான தண்ணி ட்ராப்ஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ பை சான்ஸ் நம்ம ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம்னா எவாப்ரேஷன் குறையும். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ மழை காலம்னு சொல்லலாம். இப்போ 2 நாளாக மழை பெஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எங்கள் வீட்டில் திருச்சி சைடில் மழை பெய்யுது. ஸோ இங்கே மழை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மழை பெய்கிறதுல நம்மளுக்கு தெரியும், இப்போ கிளைமேட் நம்மளுக்கு வெயிலே அடிக்கலை. ஓகே, அப்போ நம்மளுக்கு வெயிலே அடிக்கலைன்னா நம்ம சுற்றி ஹீட் இருக்காது. ஆனால் நம்மளோட அட்மாஸ்பியரில் லைட்டாக நம்மளுக்கு ஒரு சில் தன்மை இருக்கும். ஏன்னா அந்த இதில் நம்மளோட சுற்றி சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் இருக்கும், தண்ணியோட ஃபார்மில் காற்றுல இருக்கும். ஓகே, எப்போ ஹியூமிடிட்டி ஏறுதோ, அப்போ எப்போ நம்மளோட என்வாயர்மெண்ட்டில் தண்ணியோட கெப்பாசிட்டி ஏறுதோ அப்போ எவாப்ரேஷன் நடக்கிறது கம்மி. இப்போ பை சான்ஸ் நல்ல மழை பெய்யுது, 2 நாளாக மழை பெய்யுது, நீங்கள் போய் வெளியில் துணி காய வைக்கிறீங்க, நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே வெயிலே இல்லை, சுத்தமாக வெயில் இல்லை, 2 நாளாக மழை பெஞ்சிட்டு சுற்றி என்வாயர்மெண்ட் சில்லுன்னு ஆயிடுச்சு. அதே சமயம் நீங்கள் போய் துணி காய வச்சிங்கன்னா அந்த துணி காய வைக்கும் போது நார்மலாக எவ்வளோ டக்குன்னு அது காயணுமோ அது மாதிரி காயாமல் ரொம்ப லேட்டாக காயும். ஏன்னா அங்கே சுற்றி இருக்க என்வாயர்மெண்ட்டோட தண்ணியும் அதோட போய் சேர்ந்துடும். அந்த துணியோட போய் சேர்றதுனால அந்த துணி இன்னும் ஈரமாக தான் செய்யும். ஓகே, ஸோ அதனால் நம்மகிட்ட எவாப்ரேஷன் ப்ராசஸ் கரையும். ஸோ இதில் சர்ஃபேஸ் ஏரியாவோட கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஏன் வச்சுக்கோங்க. ஸோ டெம்பரேச்சர், விண்ட் ஸ்பீட் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சர்ஃபேஸ் ஏரியா ஏன் வச்சுக்கோங்க, அப்புறம் ஹியூமிடிட்டி ஏன் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு எவாப்ரேஷன்ட்டு எஃபெக்ட் என்னென்னு நான் சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட், அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி மொத்தம் 5 ஸ்டேட் இருக்குது, ரைட்டா? 5 ஸ்டேட்னால் நீங்கள் இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ்ன்னு நினைக்க வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாலிடை பற்றி பார்த்தோம். ஸோ சாலிடு ஒரு ஸ்டேட். ஓகே, அடுத்தது லிக்விட், அடுத்தது கேஸ், அடுத்தது ஸோ இந்த 3மே நம்ம பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. இப்போ நிமிஷம். ஸோ இந்த 3ஐயும் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அடுத்தது 4வது ஸ்டேட் தான் பிளாஸ்மா. ஸோ நார்மலி இந்த பிளாஸ்மா நம்ம அவுட்டர் பிளானட்ஸ்லையும் பார்க்கலாம். ஆனால் நம்ம இந்தியாங்கிறேன் நம்ம கண்ட்ரின்னு இதை பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஹை ஃப்ரீசிங் பாயிண்ட் வேணும். ஓகே, ஸோ அவர் நமக்கு இந்த பிளாஸ்மாவை பற்றி எனக்கும் இல்லை நல்லா டீட்டெயில் நான் படிக்கிறேன், ஏன்னா இதுக்கு நமக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க மொத்தம் 5 ஸ்டேட் இருக்குது. ஸோ 4th ஸ்டேட் ஒன்று பிளாஸ்மான்னு சொல்லிட்டு, அடுத்தது 5th ஸ்டேட் போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேஷன். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டேட். இது அவங்க அந்த சமயத்தில் ஐன்ஸ்டைனால் இதை சொன்னாங்க, அவங்க ஜஸ்ட் தியரி வச்சாங்க. ஆனால் அது அப்போ அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, மீன்ஸ் ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்க முடியல. ஆனால் 90s எண்டிங் சமயத்தில் இதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தம் நம்மளுக்கு என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்டேட் இருக்குது, லிக்விட் ஸ்டேட் இருக்குது, கேஸ், பிளாஸ்மா, அப்புறம் போஸ் ஐன்ஸ்டைன் கண்டென்சேஷன். மொத்தம் 5 ஸ்டேட் இருக்குது. ஐ கெஸ் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம மொத்தம் ஸ்டேட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இங்கே நம்ம மேட்டரை 2ஆக பிரிக்கிறோம். ஸோ மேட்டரை நம்ம இங்கே 2ஆக பிரிக்கிறோம். என்னென்னு, ஒன்று பியூர் சப்ஸ்டன்ஸ், அப்புறம் இன்னொன்று மிக்ஸ்சர்னு. ஓகே, மிக்ஸ்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பியூர் சப்ஸ்டன்ஸை பற்றி கொஞ்சம் பேசிடலாம். ஸோ இன்னும் பியூர் சப்ஸ்டன்ஸும் 2ஆக பிரியும். ஒன்று நம்மளுக்கு எலமெண்ட்ஸ்னு பிரியும், அடுத்தது காம்பவுண்டுன்னு பிரியும். ஓகே, காம்பவுண்ட். ஸோ எலமெண்ட்னா என்ன, யாருக்காவது தெரியுமா? ஸோ எலமெண்ட்னா பல பேர் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்கள் கன்ஃபார்மாக 10th 12th பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ எலமெண்ட்னா நீங்கள் 10th படிச்சிருந்தா 10th குவாலிஃபை இருந்தால் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது என்னென்னு. ஸோ எலமெண்ட் நீங்கள் பீரியாடிக் டேபிளில் படிச்சிருப்பீங்க, மொத்தம் 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், இது எல்லாமே எலமெண்ட். ஸோ எலமெண்ட் எதோடையும் சேராமல் சிங்கிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறது தான் எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் இது குளோரின். ஓகே, ஸோ அதை தான் நம்ம எலமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது ஹைட்ரஜன். ஓகே, அடுத்தது காம்பவுண்ட்னா என்ன? இப்போ ஏதாவது 2 எலிமெண்ட் ஒன்றா சேருதுன்னா அதை காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl.
NaClனா என்ன? காமன் சால்ட். நம்ம நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறோம்ல உப்பு, அதை தான் NaClன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது H2O. H2Oன்னு என்ன? நம்ம குடிக்கிற தண்ணி. இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு நம்ம Na ஒரு எலிமெண்ட், Ca ஒரு எலிமெண்ட். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் தருது, ரைட்டா? அதே மாதிரி H2, 2 H2 ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் தருது, ரைட்டா? ஸோ இதுதான் எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். ஓகே, இப்போ நம்ம மிக்சர் இங்கே ரெண்டாக பிரிப்போம். ஓகே, ஸோ மிக்சரில் ஒன்று ஹோமோஜீனியஸ் மிக்சர், அப்புறம் ஒன்று ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். இப்போ இது ரெண்டையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஹெட்டிரோஜீனியஸ். ஓகே, ஸோ மேட்டரை நம்ம எத்தனை வகையாக பிரிச்சுருக்கோம்? நம்ம 2 வகையாக பிரிச்சுருக்கோம். ஒன்று பியூர் சப்ஸ்டன்ஸ், ஒன்று மிக்சர்ஸ், ரைட்? மிக்சர்ஸில் நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸை ரெண்டாக பிரிச்சுருக்கோம், ஒன்று எலமெண்ட், காம்பவுண்ட். எலமெண்ட்னா என்ன? நார்மலாக நம்ம 118 எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே எலமெண்ட்டுக்குள்ளே வரும். எதோடையும் கம்பைன் ஆகாமல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் ஒரு தனி எலிமெண்ட், ஹைட்ரஜன் ஒரு தனி எலிமெண்ட், ஹீலியம் ஒரு தனி எலிமெண்ட். இது ஹீன் நெஞ்சிட வேணாம். ஹீலியம் ஒரு தனி எலிமெண்ட், அப்புறம் லித்தியம் ஒரு தனி எலிமெண்ட். ஓகே, காம்பவுண்ட் என்ன? எப்போ 2 எலிமெண்ட்டோட சேர்ந்து ஏதாவது ஒரு, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வச்சுருக்கேன் தனித்தனியாக, அது ரெண்டையும் கம்பைன் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? வாட்டர் கிடைக்கும், ரைட்டா? அதே மாதிரி சோடியம் ப்ளஸ் குளோரின் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு சால்ட் கிடைக்கும், உப்பு கிடைக்கும், ரைட்டா? ஸோ அடுத்தது நம்ம படிக்க போகிறது ஹோமோஜீனியஸை பற்றி. இப்போ ஹோமோஜீனியஸ் பற்றி டீட்டெயிலாக படிப்போம், மிக்சர்ஸை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ஒன்று ஹோமோஜீனியஸ், ஒன்று ஹெட்ரோஜீனியஸ். ஓகே, ஸோ ஐ கெஸ் மேட்டர் எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஸோ கம்மிங் டு ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ். ஃபர்ஸ்ட் ஹோமோஜீனியஸ்னால் என்ன, ஹெட்ரோஜீனியஸ்னால் என்ன? ஸோ எல்லாருமே உப்பு தண்ணி குடிச்சிருப்போம். ஓகே, ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, இது கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது உங்கள் ஊரில் இப்படி தான் கிளாஸ் இருக்கும். ஓகே, ஸோ கிளாஸில் ஒரு கொஞ்சமாக உப்பு சேருங்க, இது உப்புன்னு வச்சுக்கோங்க, சால்ட். ஓகே, ஸோ நான் கொஞ்சோண்டு உப்பை தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டு அதை கலக்கிறேன். ஓகே, ஸோ கலந்ததுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த உப்பை ஃபுல்லாகவே டிசால்வ் ஆகிருக்கும் தண்ணியோட. ஓகே, நீங்கள் அது வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் உப்பு இருக்குன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தவனை கட்டி இங்கே கிட்னாப் பண்ணி அவன்ட்டு கண்ணை கட்டிட்டேன். ஓகே, ஸோ நான் கிட்னாப்லாம் பண்ணல, சொல்கிறேன். ஒருத்தவனை கிட்னாப் பண்ணி நான் கண்ணை கட்டிட்டேன். அவன் முன்னாடி ஒரு கிளாஸ் வைக்கிறேன், அதில் நான் உப்பு கலந்து வச்சிடுறேன். ஓகே, அவன்கிட்ட குடிக்கிறதுக்கு கண்ணை கழட்டி விட்டு அவனுக்கு தண்ணியை குடிக்க தரேன். ஓகே, அவன் தண்ணியை பார்த்து அதில் ஏதாவது கலந்துருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது, ஏன்னா உப்பு கலந்துருக்கும், ரைட்டா? ஸோ அதே மாதிரி தான் ஹோமோஜீனியஸ்லையும் நம்ம ஏதாவது ஒன்று கலந்து கொடுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம நேக்கட் ஐஸ்லேருந்து, ஸோ நேக்கட் ஐஸ்னால் நம்மளுக்கு எதுவுமே கண்ணில் கட்டாமல் நம்ம நேக்கட் ஐஸில் பார்க்க முடியாது. ஓகே, நாட் விசிபிள். ஓகே, ஸோ நம்ம நார்மல் கண்ணால் அதை பார்க்க முடியாது. அதே இது ஹெட்ரோஜீனியஸ். இப்போ அதே வேற ஒருத்தவனை கடத்தி விட்டுறேன், அவனோட கண்ணை கட்டிட்டேன். இப்போ அவன் முன்னாடி தண்ணியில் நான் மண்ணை கலக்கிறேன். மண்ணுன்னா இப்போ எப்படி சொல்கிறேன், கடல் மண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கடல் மண்ணை நான் எடுத்து கலக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் கடல் மண்ணை கலந்தேன்னா அது மிக்ஸ் ஆகாது. அது என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் அது ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே ஒரு கலங்கலாக ஒரு உண்டாகும். கொஞ்சம் நேரத்துக்கு நான் ரொம்ப நேரத்துக்கு வச்சுருந்தேன்னா அந்த அது போய் கீழே செட்டில் ஆகிடும், ரைட்டா? இப்போ அவன்கிட்ட கண்ணை கழட்டி விட்டு நான் அவனுக்கு குடிக்க சொல்கிறேன். அவனால் பார்த்தோன்னே சொல்ல முடியுமா? ஆமாம், அதில் மண்ணு கலந்துருக்குன்னு. ஸோ இது விசிபிள், நம்ம ஈஸியாக அதை கண்ணாலே பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஐ கெஸ் ஹெட்ரோஜீனியஸ் ஹோமோஜீனியஸுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்தது ஹோமோஜீனியஸ். ஸோ இப்போ நான் ஹோமோஜீனியஸில் நான் அதே மாதிரி தண்ணியில் நான் உப்பை கலந்து வச்சுட்டேன். ஓகே, நான் ரொம்ப நேரத்துக்கு அதை வச்சுருக்கேன். அப்போ என்ன, கொஞ்சம் நேரத்தில் தண்ணி அந்த உப்பு நான் கலந்தேன்ல, அது கீழே டெபாசிட் ஆகுமா? ஆகாது. ஸோ இது விட்டு கம்போசிஷன் ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிளாக இருக்கும்னா அது எத்தனை தான் நேரமானாலும் அது கீழே படியாது. ஆனால் அதே இது நான் மண்ணில் தண்ணி கலந்தேன்ல, அப்போ அப்படி வச்சுருந்தேன்னா அது அன்ஸ்டேபிளாக இருக்கும். அன்ஸ்டேபிளாக இருக்கும்னா அந்த மண் கீழே செடிமெண்ட் ஆகிடுறதுனா கீழே வந்து சேர்ந்துடும். ஓகே, ஸோ ஐ கெஸ் இந்த 2 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்தது ஓகே, நான் இப்போ அந்த தண்ணியை கலந்து தந்தேன், உப்பு தண்ணியை. இந்த ஹோமோஜீனியஸ்க்கு உப்பு தண்ணியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஹெட்ரோஜீனியஸ்க்கு மண் தண்ணியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன்ல உப்பையும் தண்ணியும், அதில் என்னால் கையால் அதை பிரிக்க முடியுமா? இல்லை. ஸோ ஃபிசிக்கல் நாட் பாசிபிள். ஃபிசிக்கலில் நம்மளால் அதை பிரிக்க முடியாது. ஓகே, ஃபிசிக்கல் நாட் பாசிபிள் எழுதுறேன், நாட் பாசிபிள். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்னென்னு. ஓகே, அப்போ இது ஹெட்ரோஜீனியஸ் நம்ம கையால் எடுக்க முடியுமா? இதுவும் பாசிபிள் இல்லை. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா
கொஞ்சம் ஓரளவு மண் என்னால் கையால் எடுத்துட முடியும். ஃபுல்லாக ப்ராப்பராக எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் இதை என்னால் பியூரிஃபை பண்ண முடியும் இல்லையா? எப்படி? நார்மலாக நான் ஏதாவது நம்ம டீ ஆற்றும் போது, டீ குடிக்கும் போது ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில் நான் தண்ணியை ஊற்றுனேன்னா மண் மட்டும் மேலே சேர்ந்துடும், தண்ணி கீழே இறங்கிடும். ஆனால் இதை என்னால் பியூரிஃபை பண்ண முடியும். ஓகே. ஆனால் அதே சமயம் ஹோமோஜீனியஸ் இதை என்னால் பியூரிஃபை பண்ண முடியாது. பியூரிஃபை நாட் பாசிபிள். ஓகே. பியூரிஃபை என்னால் பண்ண முடியாது. இப்போ நான் அதே மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடை வச்சு தண்ணி ஊற்றுனேன்னு வச்சுக்கோங்களேன், உப்பும் சேர்ந்து தான் வரும். ஏன்னா அது மிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால ஹோமோஜீனியஸில் நம்ம அதை தனியாக பியூரிஃபை பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணோம்ல, அந்த தண்ணியில் நம்ம உப்பை மிக்ஸ் பண்ணோம்ல, அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன ஆயிடும்? பார்ட்டிகல்ஸ் சைஸ் ரொம்ப குறைஞ்சிரும். ஓகே. ஸோ பார்ட்டிக்கல் விட்டு சைஸே தெரியாமல் போயிடும். ஆனால் இதில் பார்ட்டிக்கல் சைஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஏன்னா நம்மளால் இப்போ நான் ஒருத்தவனை கட்டி வச்சேன்ல, அவனால் அதை பார்க்க முடியுது. அப்போ அதில் பார்ட்டிக்கல் சைஸ் பெருசாக இருக்குது, அது மிக்ஸ் ஆகலை. ஓகே. ஆனால் அதே இது ஒருத்தவன்ட கட்டி அவனுக்கு உப்பு தண்ணி கொடுத்தேன், அவனுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ அதில் பார்ட்டிக்கல் சைஸ் கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இதில் இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கான்னு நம்புகிறேன். ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர்னா என்ன, ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர்னா உங்களுக்கு எல்லாருக்கும் டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே. ஸோ ஹவர் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, மிச்சம் இன்னும் 2-3 சாப்டர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கவர் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அடுத்தது கம்மிங் டு டிண்டால் எஃபெக்ட். ஸோ டிண்டால் எஃபெக்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ டிண்டால் எஃபெக்ட் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட் இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த இருக்குல்ல, இதுதான் உப்பு தண்ணி. ஓகே. இதில் இருக்கிறது மண் தண்ணின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியில் ஏதாவது பிரச்சனை, உப்பு ஏதாவது தெரியுதா? இல்லை, கிளியராக இருக்குது. ஆனால் இதில் நான் கலந்த மண் மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது, அதனால எனக்கு இங்கே கலர் தெரியுது. ஓகே. ஸோ டிண்டால் எஃபெக்ட்னா என்னென்னா, இப்போ நான் அந்த தண்ணியில் லைட் அடித்து பார்ப்பேன். லைட் அடிக்கும் போது இந்த தண்ணியில் எனக்கு இங்கே எங்கேயுமே எனக்கு இந்த போகிற லைட்டோட பாதை தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஸோ தண்ணியோட பாதை நாட் விசிபிளாக இருக்குது. ஆனால் எம்டு ஹோமோஜீனியஸ். ஸோ இது என்ன மிக்ஸ்சர்? ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர். ஓகே. HON இல்லை, HOMO. ஓகே. ஹோமோஜீனியஸ். ஆனால் இது எனக்கு ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர். ஆனால் ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சரில் எனக்கு இந்த லைன் தெரியுது. ஏன் இது தெரியுது? இந்த லைட் எதனால் தெரியுதுன்னா, இது எனக்கு ஸ்கேட்ரிங் எஃபெக்ட் காமிக்குது. ஸ்கேட்ரிங் எஃபெக்ட்னா என்னென்னா, நார்மலாக இப்போ ஒரு பார்ட்டிக்கலாக நான் தண்ணி அடிக்கிறேன்னா அதில் ஏதாவது மிக்சிங் இருந்துச்சுன்னா அது எனக்கு காமிச்சு கொடுக்கும், இந்த லைட்டோட பாதை இப்படி தான் போகுதுன்னு. ஸோ அதை வச்சு நான் என்ன சொல்லுவேன், இதில் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர். ஆனால் ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சரில் எனக்கு லைட்டோட பாதை எப்படி போகுதுன்னு தெரியாது. அப்போ அந்த தண்ணியில் எதுவும் மிக்ஸ் பண்ணல, அது கிளியராக இருக்குதுன்னு அர்த்தம். மீன்ஸ் அதில் மிக்சிங் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு விசிபிளாக இல்லை. ஓகேயா? அதை ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர்னு சொல்லுவோம். ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர் நம்ம டிண்டால் எஃபெக்ட் காமிக்குமா? காமிக்காது. அதே சமயம் ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர் நம்மளுக்கு டிண்டால் எஃபெக்ட் காமிக்குமா? காமிக்கும். புரிஞ்சா? ஸோ ஐ கெஸ் டிண்டால் எஃபெக்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட், டிண்டால் எஃபெக்ட் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் சொல்யூஷனை பற்றி பார்ப்போம். ஸோ சொல்யூஷன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்யூஷன்னா நம்ம சிம்பிளாக சொல்யூஷன்ட்டு வேறு இன்னொன்று என்ன பேர்னா ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர். ஸோ இது ஒன்றுமே ஹோமோஜீனியஸ்ன்னு நான் சொன்னேன்ல, அது இதுக்காக தான். ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர் நம்ம சொல்யூஷன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பை சான்ஸ் சொல்யூஷன் நீங்கள் எங்கேயாவது படிச்சிருந்தீங்கன்னா, கன்ஃபார்ம் நீங்கள் 11th 12th இல்லை 10th கூட படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சொல்யூட் அப்புறம் சால்வெண்ட். ஸோ சொல்யூட்னா என்ன, அப்புறம் சால்வெண்ட்னா என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூட்னா இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஸ் குவான்டிட்டியில் இதை நான் சேர்க்குறேன். ஸோ இது ஒரு ட்ரிக்கு, லெஸ் குவான்டிட்டிக்கும் லார்ஜ் குவான்டிட்டிக்கும். இது லார்ஜ் குவான்டிட்டி. இதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹோமோஜீனியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, உப்பு தண்ணி. இப்போ நான் உப்பும் தண்ணியும் வச்சுருக்கேன், ரைட்டா? இப்போ நான் உப்பும் தண்ணியில் கம்மியான உப்பு தானே சேர்க்குறேன். ஸோ எதில் நான் எந்த சாமாவை கம்மியாக சேர்க்குறேனோ அது சொல்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் உப்பு தண்ணியில் உப்பை நான் கம்மியாக சேர்த்தேன். ஸோ எனக்கு உப்பு என்ன, சொல்யூட். அதே சமயம் நான் எதில் கலந்தேன், தண்ணியில் கலந்தேன். தண்ணி எனக்கு எப்படி இருந்துச்சு, ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அது சால்வெண்ட். ஐ கெஸ் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஏன்னா சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் நான் இன்னும் முன்னாடி நடத்தும் போது உங்களுக்கு சொல்லுவேன், அப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், அதனால தான் இப்போயே சொல்லிடுறேன். ஓகே? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அவ்வாறு இது அளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் அப்பயும் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதுதான் கொலாய்டல் சொல்யூஷன். ஓகே? கொலாய்டல் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ கொலாய்டல் சொல்யூஷன்னா இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம்,
ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் அதில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இதோட சைஸ் சின்னமாக இருக்கும், இதோட சைஸ் பெருசாக இருக்கணும், ரைட்டா? ஸோ சின்னமாக ஸ்மாலாக இருக்கிறது எது நம்மளுக்கு ஹோமோஜீனியஸ், ஹோமோ, ஓகே? அதே இது லார்ஜாக இருக்கிறது எது ஹெட்டேரோ, ஓகே? ஹெட்டீரோஜீனியஸ். ஆனால் இது இப்போ நான் சொல்ல போகிற கொலாய்டல் சொல்யூஷன் ரொம்ப சின்னமாகவும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது. இதோட நடுவுடு ஸ்டேட் தான் கொலாய்டல் சொல்யூஷன், ஓகே? ஸோ இது என்னன்னா ஸ்டேட் பிட்வீன் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ். இது ஹோமோஜீனியஸ்க்கும் ஹெட்ரோஜீனியஸ்க்கும் நடுவில் உள்ள ஸ்டேட் மாதிரி, ஓகே? ஸோ எப்படி சாலிடும் கேஸும் இருந்துச்சோ அது நடுவு ஸ்டேட் என்ன லிக்விட், ரைட்டா? அதே மாதிரி தான் கொலாய்டல் சொல்யூஷனும், ஓகே? ஸோ இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னு நான் சொல்ல வந்தேன்னா, இது உங்களுக்கு டிண்டால் எஃபெக்ட் காமிக்கும். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் டிண்டால் எஃபெக்ட்னா என்னென்னு, ஓகே? ஸோ ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிண்டால் எஃபெக்ட்னா நார்மலாக நம்மளுக்கு லைட் விட்டு பாதையை காமிக்கும், ஸ்கேட்ரிங் காமிக்கும், ஓகே? ஸோ நம்மளுக்கு கொலாய்டல் சொல்யூஷன் ஸ்கேட்ரிங் காமிக்கும். இங்கே எக்ஸாம்பிள் சொல்ல தான் நான் இந்த எடுத்து வந்தேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் மில்க், பால். ஸோ நீங்கள் கவனிச்சிங்கன்னா பால் நம்மளுக்கு என்ன பார்க்கும்போது ஹெட்ரோஜீனியஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அதை விட்டு நம்ம அதில் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணாலுமே உங்களுக்கு பாலோட கலர் தெரியுது. ஆனால் அது பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸாக இருக்கா? நீங்கள் தனியாக கையால் செப்பரேட்டாக எடுக்க முடியுதா? இல்லை. பால் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிருக்கு. எப்படி ஹோமோஜீனியஸ் மாதிரி எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் அது நம்மளால் கையில் எடுக்க முடியாது. ஆனால் அதில் நீங்கள் லைட் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிண்டால் எஃபெக்ட் காமிக்கும், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் காமிக்கும். ஸோ மில்க் என்ன மாதிரி ஸ்டேட்டோட ஆப்ஜெக்ட்? கொலாய்டல் சொல்யூஷன் டு ஆப்ஜெக்ட், ஓகே? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? கொலாய்டல் சொல்யூஷன்னா உங்களுக்கு ஹோமோஜீனியஸ் அப்புறம் ஹெட்ரோஜீனியஸ்ட்டு நடுவுட்டு, ஓகே? இது டிண்டால் எஃபெக்ட் காமிக்கும். எக்ஸாம்பிள் மில்க், பெஸ்ட் எக்ஸாம்பிள் மில்க் தான், ஓகே? ஸோ ஐ கெஸ் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் டெக்னிக் ஆஃப் செப்பரேஷன். ஸோ ஹவர் நான் இங்கே ஸ்லைடில் அதிகமாக எழுதலை, ஏன்னா ரிவிஷனுக்காக பண்ணுறதுனால டைம் ஆயிடும். இல்லைன்னா உங்களுக்கு அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு வந்தேன்னா ரொம்ப டைம் ஆயிடும், அதனால தான், ஓகே? ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் டயக்ராம் மட்டும் எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா அவ்வளோ டைம் பத்தலை எனக்கு. ஸோ டெக்னிக்ஸ். ஸோ டெக்னிக் என்ன அது டெக்னிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்பரேஷன் வந்துட்டு டெக்னிக். செப்பரேஷன்னா என்ன? ஸோ 2 நிமிஷம். ஸோ செப்பரேஷன்னா என்ன? செப்பரேட்னா நம்ம பிரிக்கிறோம்னு அர்த்தம், ஓகேயா? என்னத்தை பிரிக்கிறோம்? இப்போ நான் சொன்ன மாதிரி உப்பும் தண்ணியும் இருந்துச்சு, அதை நம்ம பிரிக்க முடியுமா? அது மாதிரி மெத்தட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் எவாப்ரேஷன், ஓகே? எவாப்ரேஷன். ஸோ இந்த டெக்னிக்ஸ் இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆனால் அப்பயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். அடுத்தது குரோமோட்டோகிராஃபி, ஓகே? இந்த இதில் குரோமோட்டோகிராஃபி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், அதனால தான், ஓகே? குரோமோட்டோகிராஃபி. அப்புறம் சென்ட்ரிஃபியூகேஷன். இதோட எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன், ஆனால் இதில் குரோமோட்டோகிராஃபியும் சென்ட்ரிஃபியூகேஷனும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அதனால நான் சொல்லிக்கிறேன், ஓகே? அடுத்தது சப்ளிமேஷன். ஸோ இது விட்டு எக்ஸாம்பிள் நான் இப்போ என்னென்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உப்பு தண்ணி அதே சமயம் மண்ணும் தண்ணியும் பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவாப்ரேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தண்ணியும் மண்ணும், ஓகே? ஸோ இப்போ நான் அதெல்லாம் கலந்து விட்டு மண்ணை கீழே வச்சேன்னா, இப்போ நான் ஒரு பெரிய டப் எடுத்துக்கிறேன், ஓகே? பெரிய பக்கெட் மாதிரி எடுத்துக்கிறேன். அதில் நான் தண்ணியை கலந்து விட்டு அதை ஹீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதில் எப்படி நான் என்னால் மண்ணை தனியாக பிரிக்க முடியும்ல? எப்படின்னா தண்ணியை நான் எவாப்ரேட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க மண்ணை நான் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் எவாப்ரேஷன், ஓகே? அடுத்தது குரோமோட்டோகிராஃபி. ஸோ நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கன்ஃபார்மாக கேட்டிருப்பீங்க பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா. நான் பயாலஜி டு ஒன் ஷார்ட் வீடியோ எடுத்து வர ட்ரை பண்ணுறேன். ஸோ குரோமோனா நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா கலர்னு சொல்லுவோம், ஓகே? ஸோ இந்த குரோமோட்டோகிராஃபியை வச்சு நம்ம கலரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் இந்த சொல்யூஷன்லேருந்து இந்த கலரை செப்பரேட் பண்ண முடியும். அதுதான் குரோமோட்டோகிராஃபின்னு சொல்லுவோம், ஓகே? இதை நீங்கள் 11th and 12th படிச்சிங்கன்னா இந்த இது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சென்ட்ரிஃபியூகேஷனும் இந்த வார்த்தையை நீங்கள் பயாலஜியில் கேள்விப்பட்டு வந்திருக்கலாம். ஸோ சென்ட்ரிஃபியூகேஷன் என்னன்னா, இல்லைனா நீங்கள் வீட்டில் அம்மா பண்ணுறதோட கவனிச்சிருக்கலாம். பை சான்ஸ் உங்கள் வீட்டில் பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கூட அதை பண்ணலாம். இப்போ பாலை நீங்கள் சுட வச்சுட்டு ஒரு பெரிய கிண்ணத்தில் வச்சுட்டு அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்களே, கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நுரையாக சைடில் தள்ள ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம பட்டர்னு சொல்லுவோம், ஓகே? கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே? அதுதான் பட்டர், ஓகே? அந்த ப்ராசஸ் தான் சென்ட்ரிஃபியூகேஷன் சொல்லுவோம், ஓகே? மீன்ஸ் பால்லேருந்து நம்ம பட்டரை தனியாக பிரிக்கிறோம். அதை எப்படி சொல்லுறது அந்த ப்ராசஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு குச்சி மாதிரி இல்லைனா கம்பு மாதிரி வச்சு அதை 2 சைடை வச்சு இப்படி திருவினேன்னா எனக்கு பால் சுற்றி அந்த கிண்ணத்தை சுற்றி வர ஆரம்பிச்சிடும், நடுவில் கேப் உண்ட ஆரம்பிச்சிடும், ரைட்டா? அப்புறம் அந்த நுரையெல்லாம் எனக்கு சைடில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அந்த நுரையெல்லாம் நான் சேர்த்து எடுத்து வந்தேன்னா அதான் பட்டர், ஓகேயா?
ஸோ சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சென்னையில் நீங்கள் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் லிட்டில் கிருஷ்ணான்னு சுட்டி டிவியில் ஓடும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவோட அம்மா அப்படி தான் பண்ணுவேன். ஓகே, சென்ட்ரிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதனால் நீங்கள் சொல்லலாம் நீ லிட்டில் கிருஷ்ணா பார்க்குறியான்னு. ஸோ நான் பார்த்தேன்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்தது சப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் நேப்தலின் பால்ஸ். ஸோ நார்மலாக அந்த இதில் ஹீட்னால நம்மளோட சாலிடாக இருக்கிறது ஸ்ட்ரெயிட்டாக கேஸாக மாறிடும். அதனால தான் நம்மளுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வரும். ஓகே, வாஷ்ரூமில் யூஸ் பண்ணுவோம் இது நார்மலி. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு டெக்னிக்ஸ் புரிஞ்சிருக்கும். இதில் டெக்னிக்கில் இம்பார்ட்டண்டான டெக்னிக் என்னென்னு சொல்லிடுறேன்னா, ஃபர்ஸ்ட்டு குரோமோட்டோகிராஃபி, அப்புறம் சென்ட்ரிஃபிகேஷன். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் தந்து நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. இது எந்த ப்ராசஸ் சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்னு. ஓகே, ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு இந்த டெக்னிக்ஸ் புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஸோ ஐ கெஸ் இந்த டாபிக் விட்டு நம்ம லாஸ்ட் இதுக்கு வந்துட்டோம். இப்போ என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பேச போகிறது ஃபிசிக்கல் சேஞ்சஸ், அப்புறம் கெமிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன, கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் கெமிக்கல் சேஞ்சஸ்னால், இப்போ நான் ஒருத்தனை வேணாம். இப்போ நான் கட்டை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. நிறைய என்கிட்ட மரக்கட்டைங்க இருக்குது. ஓகே, மரக்கட்டையை நான் எரிக்கிறேன். எரிச்சதுக்கப்புறம் என்ன எனக்கு மிச்சம் இருக்கும், சாம்பல் இருக்கும். ரைட்டா, அந்த சாம்பலை வச்சு என்னால் திருப்பி அந்த மரக்கட்டையை வர வைக்க முடியுமா? முடியாது. அப்போ அதை கெமிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ் இர்ரிவர்சிபிள். நடந்த விஷயத்தை என்னால் திருப்பி எடுத்து வர முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது. ஓகே, அந்த ஆப்பிள் கெட்டு போச்சு, மீன்ஸ் அதில் பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த ஆப்பிள் என்னால் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வர முடியுமா? முடியாது. ஏன்னா அதில் கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்துருச்சு. ஒரு தடவை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்துருச்சுன்னா அதை என்னால் திருப்பி எடுத்து வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பஷன். ஓகே, கம்பஷன்னா ஏதாவது குச்சியை நான் எரிய வச்சு அதில் ஆஷ் மிச்சம் இருக்க அந்த ஆஷை வச்சு என்னால் திருப்பி கட்டையை உண்டாக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி ராட்னிங், அப்புறம் ரஸ்டிங், அப்புறம் டைஜஷன். உங்கள் வயிற்றில் செரிச்சது நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்க, அரிசியை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அது சாப்பிட்ட அரிசியை நீங்கள் திருப்பி வாயிலேருந்து வெளியில் எடுத்து அதை அரிசியாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஓகே, சரி, கொஞ்சம் டிஸ்டிங்ஸ்லியாக இருந்துச்சு. ஓகே, அடுத்தது ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் என்னென்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒருத்தவனா பிடிச்சி ரெண்டு சாத்துறேன், அடிக்கிறேன். ஓகே, அடித்ததுக்கப்புறம் அவனை விட்டுறேன். இப்போ அவனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு வாயிலேருந்து ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வாயில் ரத்தம் வேணாம், இப்போ கன்னத்தில் அரைஞ்சின்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட 5 ஃபிங்கர்ஸ் அவன்கிட்ட மூஞ்சில் போய் பதிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஆனதுக்கப்புறம் அந்த 5 ஃபிங்கர்ஸ் அந்த பதிஞ்சது அப்படியே இருக்குமா? இருக்காது. இப்போ நீங்களே வீட்டில் அம்மாட்ட அரை வாங்கியிருப்பீங்க. ஓகே, அரை வாங்கினோடனே அந்த அரை வாங்கினதுக்கப்புறம் அந்த 5 விரல் அம்மாவோட பதிஞ்சிருக்கும்ல, அது கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிரும்ல. அதை ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த சேஞ்சஸ் நடந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி அதை எடுத்து வர முடியுமோ அதுதான் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெல்ட்டிங். இப்போ நீங்கள் ஐஸ்கிரீம் பை சான்ஸ் நீங்கள் சின்ன வயசில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே வச்சுருவாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சாப்பிடுவாங்க, அது உருக ஆரம்பிச்சிடும். அப்போ உருக ஆரம்பிச்சோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு போய் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்? ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா மேபி நமக்கு கெட்டியாக கிடைக்கும். ஓகே, ஸோ மெல்ட்டிங் ப்ராசஸ். ஓகே, அடுத்தது பாயிலிங் ப்ராசஸ். ஓகே, அடுத்தது சாப்பிங். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராசஸ், ஃபிசிக்கல் ப்ராசஸ்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு கொஷின் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். ஸோ பர்னிங் ஆஃப் கேண்டல், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். பர்னிங் ஆஃப் கேண்டல் நம்மளுக்கு என்ன மாதிரி சேஞ்சு? கேண்டல்னால் மெழுகுவத்தி. ஓகே, ஸோ பர்னிங் ஆஃப் கேண்டல் நம்மளுக்கு என்ன மாதிரி சேஞ்ச்? ஃபிசிக்கல் சேஞ்சா, கெமிக்கல் சேஞ்சா? ஸோ பர்னிங் ஆஃப் கேண்டல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு போத் ப்ராசஸ். இதில் ஃபிசிக்கல் ப்ராசஸும் இருக்குது, கெமிக்கல் ப்ராசஸ் இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேண்டலை பற்ற வைக்கும் போது நடுவில் ஒரு த்ரெட் இருக்கும். அந்த த்ரெட்டு எரிய அது சைஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு சமயத்தில் அணைஞ்சிடும். இப்போ அந்த த்ரெட்டை அந்த ஆஷ் வச்சு உண்டாக்க முடியுமா? முடியாது. அது ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஆனால் இது கேண்டல்லாம் பற்ற வச்சு வைக்கிறேன். அப்போ அந்த கேண்டல் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்கும். அந்த உருகுனதை நான் திருப்பி கெட்டியாகி திருப்பி ஒரு கேண்டலை உருவாக்க முடியும். ஸோ அது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். ஓகே, ஸோ ஐ கெஸ் கேண்டல் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். ஓகே, ஸோ ஐ கெஸ் இந்த டாபிக் இதோட முடியுது. ஸோ அடுத்தது நம்ம இப்போ இதோடையமாக என்ன படித்தோமோ அது கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதோட இந்த டாபிக் முடிஞ்சு அப்புறம் அடுத்த டாபிக் போகலாம். ஓகே, ஸோ கமிங் டு ஃபர்ஸ்ட் கொஷின், which one of the following is a fifth state of matter? ஸோ நம்ம இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு 5 ஸ்டேட்ஸ் பார்த்தோம். ரைட்டா, ஸோ அதில் 5வது ஸ்டேட் என்ன நான் அந்த ப்ராசஸில் எழுத வச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சாலிட் பார்த்தோம், ரைட். அடுத்தது லிக்விட், அடுத்தது கேஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்மா, அதுக்கப்புறம் 5th தான் போஸ்-ஐன்ஸ்டைன் கண்டென்ஸ் ஸ்டேட்ஸ் பார்த்தோம். ஸோ இது ரைட் ஆப்ஷன் நம்பர் டி தான். நான் ரெட் கலர் மாற்றிக்கிறேன். ஸோ ஆப்ஷன் நம்பர் டி தான் நமக்கு ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following state that exhibit behavior uniformly?
யூனிஃபார்மிட்டி. ஸோ நீங்கள் எங்கே தான் வச்சாலும் அந்த ஆப்ஜெக்ட் அதே மாதிரி தான் உங்களுக்கு சிஸ்டமை காமிக்கும். ஓகே, மீன்ஸ் அது மேட்டர்ஸ் பெரிய சேஞ்சஸ்லாம் காமிக்காது. ஸோ அதுக்கு ரைட்டான ஆன்சர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம கேஸை சொல்லலாம். இதுக்கு ரைட்டான ஆன்சர் ஏன்னு சொல்லணும், ஏன்னா கேஸை நீங்கள் என்ன தான் நீங்கள் குளிரில் வச்சாலும் எப்படி வச்சாலும் கேஸாக தான் இருக்க போகுது. அதில் பை சான்ஸ் நீங்கள் ப்ரெஷரை ஏற்றினா மட்டும்தான் உங்களுக்கு அது சேஞ்சஸ் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை ஐஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரை ஐஸ் ட்ரை ஐஸ் எப்படின்னா, நீங்கள் ட்ரை ஐஸ்னால் என்ன, நம்ம CO2வை அதை கம்ப்ரெஸ் பண்ணி அதை ஒரு சாலிட் ஃபார்மாக மாற்றிருப்போம். ஓகே, ட்ரை ஐஸ் இப்போ நார்மலாக கார்பன் டை ஆக்சைடாக ஹெவி ப்ரெஷரில் அமுக்கும் போது அது ட்ரை ஐஸாக மாறிடுது. அப்போ நம்ம கேஸ்லேருந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக சாலிடுக்கு மாற்றுறோம். ஓகே, ஸோ ட்ரை ஐஸ் நார்மலாக நம்மளுக்கு இப்படி இந்த சேஞ்சஸ் மட்டும் தான் காமிக்கும். ஆனால் நார்மலாக கேஸஸ் யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே, ஸோ எஸ் இதான் லாஸ்ட் கொஷின். எஸ், அதுக்கப்புறம் அடுத்த டாபிக். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் த ஃபிசிக்கல் சேஞ்ச்? ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பற்றி எது தப்பாக எழுதியிருக்காங்க? ஸோ இங்கே கவனிங்க, தப்பாக எது எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், தேர் இஸ் நோ கெயின் ஆர் லூஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இங்கே எந்த எனர்ஜி விட்டும் கெயினும் இல்லையா லாஸும் இல்லையா? இல்லை, இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம இப்போ ஒருத்தவங்க அடிக்கிறோம்னா, அடிக்கும் போது எனக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுறதில்ல. இப்போ அம்மா நம்மளை அடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்பட்டிருக்கும்ல, அதில் அவங்களோட எனர்ஜி இப்போ இருக்கும்ல, அப்போ அவங்கள்ட்ட எனர்ஜி லாஸ் ஆகிருக்கு. ரைட்டா? ஸோ அடுத்தது, இட் இஸ் அ பெர்மனண்ட் அண்ட் இர்ரிவர்சிபிள். ஸோ இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு பர்மனெண்ட்டும் இர்ரிவர்சிபிளுமா? ஸோ ஃபிசிக்கல் சேஞ்ச் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இது ரிவர்சிபிள், நம்மளால் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஆனால் அது பர்மனெண்ட் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொன்னேன்னா, அம்மாட்ட அரைன்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்ம ஐஸ்கிரீம் பார்த்தோம்னா அது. ஸோ இன்கரெக்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஐ கெஸ் இப்போதைக்கு நம்ம பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஐ கெஸ் இந்த டாபிக் புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். அடுத்த வீடியோ இம்பார்ட்டன்ட், மறக்காமல் ஜாயின் பண்ணிப்பேன்.